திருப்பூர் அடுத்த செங்குந்தபுரத்தில் மதுபோதையில் கோயிலுக்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். தொடர்ந்து அந்த இளைஞர் மேல ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிகழ்ந்தது? விவரம் என்ன? வணக்கம். திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள செங்குந்தபுரம் ராஜ கணபதி கோவிலில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மங்கலம் ரோடு செங்குந்தபுரம் ராஜகணபதி கோவில் உள்ளது. 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் திடீரென அதிக மது போதையில் கோயிலுக்குள் நுழைந்துள்ளார். இதை பார்த்த கோவில் பூசாரியும் தூய்மை பணியாளரும் வாலிபரை வெளியேறுமாறு கூறியுள்ளனர். ஆனால் வாலிபர் அவர்களை தாக்கி கோயில் தரையில் அமர்ந்து ரகளையில் ஈடுபட்டார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த அக்கம் பக்கத்தினர் வாலிபரை கோயிலை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளனர். இருப்பினும் வாலிபர் மீண்டும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து திருப்பூர் மத்திய போலீசாருக்கு தகவல் அளித்த பொதுமக்கள் ஒன்று கூடி வாலிபரை கோயிலை விட்டு வெளியேற்ற முயன்றனர். அப்பொழுது அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். இதற்கிடையே அங்கு வந்த மத்திய போலீசார் தப்பியோட முயன்ற வாலிபரை பிடித்து பொதுமக்கள் உதவியுடன் பிடித்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த வாலிபர் அஜ்மல் கான் என்பதும் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த வீடியோவானது வைரலாகி வருகிறது. மேலும் தொடர்ந்து மத்திய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.